தமிழக அரசியல்ல இப்போ திரைக்கு பின்னால நடக்கக்கூடிய சுயநல காய் நகர்த்தல்கள் எந்த ஒரு அரசியல் த்ரில்லர் படத்தை விட மிஞ்சிவிடும். வெளியே அமைதி காப்பது போல தெரிந்தாலும் ஆளும் கட்சியான திமுகவுக்குள் இப்போது புயல் வீசிக்கொண்டிருக்கிறது. ஒருபுறம் வாரிசு மோதல், மறுபுறம் கூட்டணி கணக்குகள் என அறிவாலயம் பரபரப்பின் உச்சத்தில் இருக்கிறது. உதயநிதியா கனிமொழியா என்ற உள்கட்சி பூசல் ஒரு பக்கம் பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. அதே வேளையில் எப்போதுமே தேர்தலுக்கு தேர்தல் பேரம் பேசும் தேமுதிகவுடன் திமுக 10 தொகுதிகளை பகிர்ந்தளித்து ஒப்பந்தம் செய்திருக்கிறது. இது கூட்டணி கட்சிகளுக்கு பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. இதற்கிடையில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பெருந்தன்மையாக கடமை என்ற வார்த்தையோடு இந்த தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடவில்லை, நிபந்தனையற்ற ஆதரவு என்ற எல்லையை தொட்டிருக்கிறார். இது ஒரு வகையில் நட்புக்காக கடமைக்காக உயிரை கொடுப்பேன் என்று சொல்வதற்கு சமம். அதற்காக தான் உயிர் வாழ்வதற்காக நண்பனின் உயிரை பறிக்கும் கொடுமையை திமுக செய்ய போகிறதா என்ற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கிறது. இதுவரை வெளிவந்திருக்க தேர்தல் கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு சாதகமாகவே வந்திருக்கின்றன. இப்போதைய புதிய குழப்பங்கள் அந்த கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி விடுமோ என்ற அச்சம் திமுக தொண்டர்களிடம் காணப்படுகிறது. இது ஒரு தரப்பை உற்சாகப்படுத்தி இருக்கிறது. அது வேறு யாரும் அல்ல, அதிமுக அணி. இந்த 3 அரசியல் நிகழ்வுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளைத்தான் இப்போது நாம் அலசப் போகிறோம். இந்த சேனலில் இப்போது பேசப்படக்கூடிய தகவல்கள் அரசியல் களத்தையே புரட்டி போடக்கூடியவையாக கூட அமையலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஏனென்றால் பல தகவல்கள் உங்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கூட தரலாம். வாருங்கள், இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்தின் உள்ளே செல்லலாம். வணக்கம், நான் ராமலிங்கம். இது அரசியல் அக்கப்போர். முதலில் நாம் பார்க்க போவது திமுகவின் அதிகார மையத்திற்குள் நடக்கக்கூடிய பனிப்போர். கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு கட்சி தலைமை முழுமையாக மு.க. ஸ்டாலினின் கைகளில் வந்துவிட்டது. ஆனால் அடுத்த கட்ட தலைவர்கள் யார் என்பதில் போட்டி வெளிப்படையாகவே தொடங்கிவிட்டது. உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராகவும் கட்சியின் முக்கிய முகமாகவும் முன்னிறுத்தப்பட்டு வருகிறார். இது திமுக தலைவர் மு. கருணாநிதியுடன் நெருக்கமாக இருந்த மூத்த தலைவர்கள் சிலர் மத்தியில் அதிருப்தி நிலவுவதாக தகவல்கள் கசிந்திருக்கின்றன. மறுபுறம் கனிமொழி எம்பியின் அரசியல் நகர்வுகள் மிகவும் கூர்மையாக மாறி வருகின்றன. தென் மாவட்டங்களிலும் டெல்லியிலும் தனக்கான ஒரு செல்வாக்கை அவர் தொடர்ந்து நிலைநிறுத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்கிறது. கட்சிக்குள் உதயநிதிக்கு இணையாக கனிமொழிக்கு முக்கியத்துவம் வழங்கப்படாமல் புறக்கணிக்கப்படுகிறாரா? திட்டமிட்டே கனிமொழி தமிழக அரசியலில் இருந்து ஓரங்கட்டப்பட்டு டெல்லி அரசியலுக்கு புகுத்தப்பட்டாரா என்ற கேள்விகள் தான் அவை. இந்த கேள்விகள் தான் இன்றைய அரசியல் வட்டாரத்தில் விவாத பொருளாகவும் மாறி இருக்கிறது. இந்த அதிகார மோதல் என்பது வெறும் அத்தை மருமகன் இடையேயான குடும்ப பிரச்சனை அல்ல. இது ஒட்டுமொத்த திமுகவின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகின்ற ஒரு பெரிய யுத்தம். உதயநிதியின் பின்னால் இருக்கக்கூடிய இளம் படையின் வேகமும் புதிய திட்டங்களும் களமிறக்கப்பட்டிருக்கின்றன. கனிமொழியின் பின்னால் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களின் அனுபவமும் அரசியல் சாதுரியமும் நேருக்கு நேர் மோதுகின்றன. அறிவாலய வட்டாரங்கள் இது குறித்து மௌனம் சாதித்தாலும் கூட நீண்ட காலமாக திமுகவில் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி தொண்டர்களாக இருந்து வருவோரிடையே நடைபெறக்கூடிய விவாதங்கள் திமுகவின் எதிர்காலத்திற்கு வரக்கூடிய பேராபத்தை உணர்த்துகின்றன. உதயநிதியின் வளர்ச்சிக்கு வழிவிட்டு கனிமொழி அமைதி காப்பாரா, அல்லது தன்னுடைய அரசியல் பாரம்பரியத்தை நிலைநாட்ட அவர் புதிய வியூகங்களை வகுப்பாரா? டெல்லி மேலிடத்துடன் உள்ள கனிமொழியின் நெருக்கம் மாநில அரசியலில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? உதயநிதியின் அமைச்சரவை அந்தஸ்து கட்சிக்குள் அவருக்கு முழுமையான கட்டுப்பாட்டை கொடுத்து விட்டதா? இதுதான் திமுக ஆர்வலர்களிடையே எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விகளுக்கான விடைகளில் தான் திமுகவின் அடுத்த 10 ஆண்டு கால அரசியல் மறைந்திருக்கிறது. இந்த மோதலின் முடிவு எதிர்கால திமுக அரசியலில் கட்சி தொண்டர்களை எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தும் அல்லது எந்த அளவுக்கு சோர்வடை செய்யும் என்பதும் இன்றைய அரசியலில் மறைந்திருக்கிறது. எதிர்க்கட்சிகள் இந்த உட்கட்சி பூசலை தங்களுக்கு சாதகமாக எவ்வாறு பயன்படுத்தப் போகின்றன இந்த தேர்தலில் என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எது எப்படி இருந்தாலும் மு.க. ஸ்டாலின் இந்த விவகாரத்தை எப்படி கையாளப் போகிறார் என்பதையும் தேர்தல் களம் உற்று பார்த்து கொண்டிருக்கிறது.
உட்கட்சி பூசல் ஒருபுறம் திமுகவை அலைக்கழித்துக் கொண்டிருக்க, மறுபுறம் கூட்டணி வியூகங்களில் திமுக தலைமை மிக கவனமாக காய்களை நகர்த்தி வருவது போல தோன்றினாலும் கூட அது மிகப்பெரிய இழப்பை அடுத்த மக்களவை தேர்தலின் போதே சந்திக்கும் என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது. இதில் ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய சஸ்பென்ஸ் ஒன்று உள்ளது. அதுதான் தேமுதிகவுடனான 10 தொகுதிகள் ஒதுக்கீடு. விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிகவின் வாக்கு வங்கி சரிந்து விட்டதாக புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. ஆனால் வட மாவட்டங்களில் அந்த கட்சிக்கு இன்னும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி அப்படியே இருப்பதாக திமுக நம்புகிறது. விஜயகாந்த் மறைவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுதாப அலை கூட்டணிக்கு கை கொடுக்கும் என்பது திமுகவின் எண்ணமாக இருக்கிறது. கூட்டணி கட்சி தலைவர்களை சமாதானம் செய்வதற்காக தேமுதிக அதிமுக அணியில் சேருவதை தடுக்கவும், ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்தை ஒரு காலத்தில் பெற்ற கட்சிக்கு கௌரவமான இடத்தை அளிக்கவுமே 10 தொகுதிகள் வழங்கப்படுவதாக திமுக தலைமை சொன்னாலும் கூட தேமுதிகவை தன் பக்கம் இழுக்க திமுக மிகப்பெரிய விலையை கொடுத்து விட்டதோ என்ற சந்தேகத்தை அரசியல் கருத்தாளர்கள் எழுப்புகிறார்கள். இது திமுக கூட்டணியில் ஒருங்கிணைந்த மனப்பான்மையில் ஒரு ஓட்டை விட செய்திருக்கிறது. இது கிட்டத்தட்ட வெற்றி வாய்ப்பை தட்டி செல்லக்கூடிய போக்கில் ஒரு சிறு தடுமாற்றம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தலாம். திமுகவின் தற்போதைய நகர்வு தொடர்ந்து 3 தேர்தல்களாக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அதிருப்தியை கொடுத்திருக்கிறது. இந்த அதிருப்தி இந்த தேர்தலோடு நின்றுவிடாது. நீடித்த நிலைத்த கூட்டணி என்ற பெருமை இந்த தேர்தலோடு முடிந்து போய்விடும் என்பதை கூட்டணி கட்சிகளின் அதிருப்தி கட்டியம் கூறுகிறது. அடுத்து வரக்கூடிய மக்களவை தேர்தலில் திமுகவே ஒரு கட்டத்தில் ஓரம் கட்டப்படலாம், அபாயமான சூழலையும் இது உருவாக்கலாம் என்பதுதான் அரசியல் கருத்தாளர்களின் ஆர்வமாக இருக்கிறது. இது உண்மையாவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம், அதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம். திமுகவின் இப்போதைய காய் நகர்த்தல் வரும் தேர்தலில் தேமுதிகவுக்கு மீண்டும் புத்துயிர் கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே தேமுதிக எதிர்காலத்தில் திமுகவுக்கு எதிராக மாறும் காலமும் வெகு தொலைவில் இல்லை. இதுதான் கருத்தாளர்களின் பார்வை. இந்த 2 மிகப்பெரிய அரசியல் புயல்களுக்கு இடையே சத்தமே இல்லாமல் ஒரு திரைக்கதையை எழுதி கொண்டிருக்கிறார் நடிகரும் மக்கள் நீதி மையத்தின் தலைவருமான கமல்ஹாசன். அவர் தன் கட்சிக்கென தனித்துவத்தை மக்களிடம் கொண்டு செல்ல தொடர்ந்து போராடி வருகிறார். அவரை பொறுத்தவரை ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான திமுகவுடன் கூட்டணியாக இருப்பதில் உடன்பாடு இல்லை. தேசிய உணர்வு காரணமாக கடந்த மக்களவை தேர்தலின் போது ராகுல் காந்திக்கு கை கொடுக்க வேண்டும், அதே நேரத்தில் தன்னுடைய கட்சியின் தனித்துவம் காற்றில் கரைந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார். அதன் வெளிப்பாடுதான் கடந்த மக்களவை தேர்தலில் போட்டியிடாமல் இந்தியா கூட்டணிக்கு முழு ஆதரவை அளித்தார். அதன் பலனாக அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் இப்போது கிடைத்திருக்கிறது. இந்த முறை வரும் சட்டப்பேரவை தேர்தலில் கமல்ஹாசன் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய சூழல் நிலவுகிறது. அதே வேளையில் எதிர்கால அரசியலை முன்னிறுத்தி தன்னுடைய கட்சியின் தனித்துவத்தையும் அதனுடைய சின்னத்தையும் இழக்க தயாராக இல்லை. அதனால்தான் தங்கள் சின்னத்தில் போட்டியிடுவோம் என தொடர்ந்து அந்த கட்சி நிர்வாகிகள் திமுக தலைமையிடம் வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள். குறைந்த எண்ணிக்கை தொகுதிகள், அதுவும் திமுகவின் சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என்பது ஒரு கட்சியை அடமானமாக ஏற்றுக்கொண்டு அதை நிர்மூலமாக்கும் பாணி என்பதை கமல் உணர்ந்திருக்கிறார். அதனால்தான் அவர் சுதாரித்துக் கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். அவரது தற்போதைய முடிவு திமுகவை நிச்சயமாக நிலைகுலைய செய்யும் என்பதில் சந்தேகமே இல்லை. கமல்ஹாசனின் அரசியல் கணக்குகள் வெறும் சட்டமன்ற அல்லது நாடாளுமன்ற தொகுதிகளை மட்டும் மையமாக வைத்தது இல்லை. அவர் மாநிலங்களவை எம்பி பதவியோ அல்லது வேறு சில முக்கிய பொறுப்புகளையோ குறிவைப்பதாக அரசியல் வட்டாரங்கள் முணுமுணுத்தாலும் அதில் உண்மை இல்லை என்பதை தன்னுடைய அரசியல் காய் நகர்த்தல்கள் மூலம் கமல் உணர்த்துகிறார். திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு ஆளுங்கட்சிக்கு எந்த நெருக்கடியும் தராமல் தன் கட்சியின் அடையாளத்தையும் காப்பாற்றிக் கொள்ள அவர் நினைப்பது தெரிகிறது. ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க கமலின் உண்மையான அரசியல் வியூகம் என்ன என்பது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிடும். திமுகவும் கமல் தன்னுடைய முடிவில் இருந்து விடுபடுவதற்கான முயற்சியை இந்த வீடியோ வெளியாகும் வரை எடுக்கவில்லை. ஒருவேளை அப்படி ஒரு முயற்சியை திமுக மேற்கொள்ளுமானால் அது அதனுடைய எதிர்கால பயணத்திற்கு நல்லது. இல்லாவிட்டால் காலம் முழுவதும் பழிச்சொல்லுக்கு திமுக ஆளாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. நண்பனின் உயிரை பறித்து தான் உயிர்
உயிர் வாழ ஆசைப்படும் நட்பை போல அது அமையும். கமலின் நிதானமான நகர்வு அவருக்கு எதிர்கால அரசியலில் ஒரு தனி அடையாளத்தையும் தனித்துவத்தையும் வழங்கும் என்பதிலும் சந்தேகமில்லை என்பதே அரசியல் அக்கப்போரின் பார்வை. இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் அடுத்து நடக்கப் போவது என்ன? பொறுத்திருந்து பார்க்கலாம். திமுகவின் இப்போதைய கூட்டணி கணக்குகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உதயநிதி கனிமொழி மோதல் கட்சியின் எதிர்காலத்தை எப்படி பாதிக்கும்? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்டில் பதிவு செய்யுங்கள். முக்கியமாக நம்முடைய அரசியல் அக்கப்போர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதனுடைய பெல் ஐகானையும் தட்டிவிடுங்கள். அடுத்த வீடியோவில் வெளியாகக்கூடிய தகவல் இதைவிட மிகப்பெரிய அரசியல் அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடியது. காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.